ஹலோ ஆல். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆகி வர டைமில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சீரகம் பொரிஞ்சு வரப்போ 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே பெருசாக கட் பண்ணியிருக்க 6 ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கிடணும். இது ரொம்பவும் வதங்கக்கூடாது. நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்க மாதிரி பார்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள் வெங்காயம். அந்த டைம் அப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 8 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 4 பேருக்கான குவான்டிட்டி மெஷர்மெண்ட் தாங்க. 2 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 6 வெங்காயம், 8 தக்காளி, இது எல்லாமே 4 பேருக்கான கணக்கு தான். இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம 15 பல் பூண்டு, கொஞ்சம் ஜிஞ்சர், அதே அளவுக்கு கேஷ்யூ, 9 சில்லி எடுத்துருக்கோங்க, காஞ்ச மிளகா. இப்போ இது 3த்தையும் சேர்த்து இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக 9 காஞ்ச மிளகாயும் காரம் கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இதையும் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கும் மேலே அதிகமாகலாம் காரம் சாப்பிட்றவங்க இருக்க முடியாது. ஏன்னா இந்த 9 காஞ்ச மிளகாவே நல்ல காரம் இருந்துச்சுங்க, கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கேஷ்யூமே கொஞ்சம் ராவாக தான் இருக்கும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் சால்டட் கேஷ்யூ தான் எடுத்திருக்கேன். அதனால் அதுலேயுமே கொஞ்சம் கேஷ்யூலேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நான் உப்பு அதிகமாக ஆட் பண்ணல, கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வேகிற வரைக்குமே கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள் நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது, இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலாஸும் இது கூடயே நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்னென்ன மசாலாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடரு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் சில்லி பவுடர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காஞ்ச மிளகாலே நல்லா காரம் இருக்கும். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் போடணும் கூட அவசியம் இல்லை. டர்மரிக் பவுடரும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸில் இருக்க ரா ஸ்மெல்லையும் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டிலாம் சப்பாத்தி வாங்கினாவே நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா வெளியில் தான் வாங்குவோம். இது வரைக்கும் நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டது கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மசாலாஸ்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour நான் ஒரு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா இந்த தண்ணியிலே இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வெந்து தண்ணி நல்லா சுண்டு வர டைமில் தான் நம்ம இந்த மிக்சர்லாம் எடுத்து அரைச்சிக்கணும். அதனால் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த நல்லா கொதிக்கிறப்ப. இப்போ நான் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். மீன்வைல் நம்ம என்ன பண்ணுறோன்னா பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு க்யூப் பன்னீர் வாங்கினேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இது எப்படி நல்லா தண்ணிலாம் சுண்டி போய் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள்.
பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆற வச்சு இது வந்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கலாங்க. இன்னும் தண்ணி சுண்டுறதாலும் சுண்டலாம். இருந்தாலும் எனக்கு இது போதுமாக இருந்துச்சு. அதனால் நான் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுருப்பேன். அடுத்து இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாமே வந்து இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இது கூட நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர் கூட ஒரு கோட்டிங் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட டோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் மசாலாஸ்லாம் வந்து பன்னீரில் இறங்காது. இந்த மாதிரி நார்மலாகவே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து பன்னீருக்குள்ளே வந்து நல்லா மசாலாஸ் இறங்கும். நம்ம சாப்பிட்றப்பையும் வந்து பன்னீரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம அந்த பக்கம் வந்து ஆற வச்ச அந்த மிக்சர் எல்லாமே வந்து அரைச்சி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. இல்லை எந்த திப்பி எதுவுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு திப்பியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திருப்பி பேனை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நல்லா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அது மெல்ட் ஆகி வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி திக்னஸ் போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணி கூட கொதிக்க விட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா யூஸ்வலாக திக்காக தான் இருக்கும். அதனால் இந்த திக்னஸே ஓகேவாக தான் இருக்கும். எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இந்த திக்னஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரும். இந்த ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்து பொட்டுன்னு கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதில் பட்டர்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு வரல பன்னீர். இதுமாதிரி ஆட் பண்ணிக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து யூஸ்வலாக வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்காது. நான் வந்து அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா பாலோட ஆடை வரும்ல அந்த ஆடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெஷ் க்ரீமாக. அப்படி ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட் இருக்கும். 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுதாங்க அல்டிமேட்டு. ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜாக்ரி யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது போட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்மளோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போட்ட டிஷ்ஷில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.